செல்வநாயகியோட அட்டூழியம் தாங்க முடியலை. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அவங்களுக்கு? உதய பெருமாள் ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு, அந்த ஷர்ட் கிழிஞ்சிச்சு. அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க செல்வநாயகி. என்னங்க இது, உங்களுடைய ராசியான சட்டையாச்சே இப்படி கிழிஞ்சிருச்சே அப்படின்னு. சரி, இப்போ என்ன வேறு சட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு உதய பெருமாள். இதை பார்க்குறாரு சிவா. அவருக்கு அவங்க அப்பாவுக்கு அவருடைய ராசியான சட்டை கலரில் இன்னொரு சட்டை வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. அதே மாதிரி ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வராரு. போய் கொடுக்கலான்னு பார்க்குறாரு, ஆனால் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. பொன்னியை கூப்பிட்டு, இந்த ஷர்ட்டை நீ அப்பா கிட்ட போய் கொடுக்குறியா? இதை நான் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லாமல் கொடு என்ன அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பொன்னியும் போய் அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. அவருக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பொன்னி, இதே மாதிரி ஷர்ட் தான் நான் வச்சுருந்தேன், நீ அதே கலரில் ஷர்ட் வாங்கி கொடுத்துருக்க, எனக்கு சத்தியமாக நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு சிவா. செல்வநாயகி சிவா பார்க்குறதையும் பார்த்துடுறாங்க. உடனே பொன்னிக்கிட்ட அப்புறம் கேட்குறாங்க, இது எப்படிம்மா காலையில் தான் இந்த ஷர்ட்டு கிழிஞ்சிருச்சு, முன்னாடியே தெரிஞ்சு வச்ச மாதிரி எப்படி ஈவினிங் எடுத்து வந்து கொடுத்த அப்படின்னு. யார் இந்த ஷர்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்புறம் உதய பெருமாள் கிட்ட போய் இந்த ஷர்ட்டை கலட்ட சொல்கிறாங்க. அவர் ஆசையாக போட்டிருக்காரு. அதுக்குள்ளே செல்வநாயகி கத்திரிக்கோளை எட்டு வந்து அந்த சட்டையை கிழிச்சிடுறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. சிவாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. பையன் வாங்கி கொடுத்த முதல் ஷர்ட் இப்படி செல்வநாயகி கிழிச்சிட்டாங்கன்னு உதய பெருமாள் ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த ஷர்ட்டை கையில் எடுத்து வச்சுட்டு அழறாரு. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஸ்லோ பேஸில் போயிட்டுருக்கு. இந்த சீரியலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.